அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ ரகிப ஃபேலு, இது வந்து ஃபேலு, இப்ராஹிம் இஸ்மு, இதுவும் இஸ்மு, யுதாயிபு ஃபேலு, இஸ்மாயிலு இஸ்மு, கித்துன் இஸ்மு, யகுசுது ஃபேலு, ஃபல்லாஹு இஸ்மு, கம்ஹும் இஸ்மு, தவக்குலு ஃபேலு. அப்போ நீங்கள் சர்ஃபு படிச்சிருப்பீங்க. அப்போ எதுலாம் சர்ஃப் வருதோ, இப்போ ரகிப சர்ஃப் வரும். ரகிப, ரகிபா, ரகிபு, ரகிபத்து. முலாரி எடுத்தோம்னா எருக்கபு, எருக்கபானி. அதுக்கு யுதாயிபு சர்ஃப் வரும், யகுசுதும் சர்ஃப் வரும், யகுலும் சர்ஃப் வரும். சர்ஃப் வரதெல்லாம் ஃபேலு. சர்ஃப் வராதது இது இப்ராஹிம் சர்ஃப் வராது, இசான் சர்ஃப் வராது, இதெல்லாம் இஸ்மாயிலெல்லாம் பெயர்ச்சொல் சர்ஃப் வராது, இதெல்லாம் பெயர்ச்சொல். இப்போ ஹர்ஃபுக்கு வந்து உதாரணம் அலா, 2 எழுத்து இருக்கும், தனியாக அர்த்தம் தராது, அந்த மாதிரி உள்ளது ஹர்ஃபு. அப்போ ஹர்ஃபுக்கு உதாரணம் வந்து அலா. ஹல்லு வந்து ஹர்ஃபு, ஏன்னா தனியாக அர்த்தம் தராதுல்ல, மற்றோட சேர்த்தான அர்த்தம் தரும். அப்போ இதில் ஃபேலும் இருக்குது, இஸ்மும் இருக்குது, ஹர்ஃபும் இருக்குது. மொத்த அரபு வாக்கியத்தில் 3 தான் இருக்கும். 3ஆவதை விட்டுட்டு 4ஆவதாக ஒன்றும் இல்லை. ஒரு குர்ஆனை திறந்த அப்படின்னா அந்த அரபு ஒன்று ஒரு வார்த்தை ஒன்று ஃபேலாக இருக்கும், இல்லாட்டி இஸ்மாக இருக்கும், இல்லாட்டி ஹர்ஃபாக இருக்கும். இதை விட்டுட்டு 4ஆவதாக ஒன்று நம்ம கற்பனை செய்ய முடியாது, அப்படி ஒன்று கிடையாது. அடுத்த படம் தக்சீமுல் ஃபேல் வைக்திபாரி ஜமானி, காலத்தை கவனிப்பது கொண்டு ஃபேலுடைய வகைகள். தக்சீம்னா வகை, ஃபேலுன்னா ஃபேலு, இக்திபார்னா கவனிக்கிறது, ஜமன்னா காலம். அதனுடைய காலத்தை ஹீவுடைய இளமையில் வந்து ஃபேலு. இந்த ஃபேலுடைய காலத்தை கவனிப்பது கொண்டு ஃபேலுடைய வகைகள். அப்போ ஃபேல் வந்து மாலி இருக்குது, முலாரி இருக்குது, அம்ர் இருக்குது. அப்போ காலத்தை கவனித்து ஃபேலுடைய வகைகள். 1வது ஃபேல் மாலியை பற்றி சொல்ல வராங்க. ஜரல் கல்பு, நாய் ஓடியது, ஜரா ஓடியது, கல்பு நாய் ஓடியது. வக்கஃபர் ரஜுலு, மனிதன் நின்றான், வக்கஃபர் நின்றான், ரஜுல் மனிதன் நின்றான். லா அல் கித்தாபு, லா வீணாகிவிட்டது, கித்தாப் வீணாகிவிட்டது, புஸ்தகங்கள் வீணாகிவிட்டது. தக்கத் சாத்து, மணி அடித்தது. பழங்காலத்தில் ஒரு கடியாரம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கடியாரத்தில் சவுண்டு வரும், டங்கு டங்குன்னு. இப்போல்லாம் செல்லு வந்துருச்சு, டிஜிட்டல் ஆயிடுச்சு. அது நிறைய வீட்டில் குறைஞ்சி போச்சு. 1 மணிக்கு 1 மணி அடிக்கும், 12 மணிக்கு 12 மணி அடிக்கும். தக்கத் அடித்தது, சாத்து கடியாரம் அடித்தது. ஜாத் பின்த்து, சிறுமி வந்தாள், பின்த்து ஜாத்னு வந்தாள். பாலத்து, முட்டையிட்டது. தஜாஜத்து கோழி, கோழி முட்டையிட்டது. அல் ஃபேலுல் மாலி, மாலியான ஃபேலாகிறது, ஹூ அதுவாகிறது. குல்லு ஃபேலின், ஒவ்வொரு ஃபேலுமாக இருக்கும், இல்லாட்டி எல்லா ஃபேலுமாக இருக்கும். எதுல்லு, அது அறிவிக்கும், அலா ஹுசூலி அமலின், அமல் உண்டாகுவதின் மீது. ஃபி ஜமல் மாலி, கடந்த காலத்திலே அமல் உண்டாகுவதின் மீது அறிவிக்கும். ஜமன்னா காலம், மாலினா இறந்த காலம், கடந்த காலம், கடந்த காலம். ஃபீனல்லே, கடந்த காலத்திலே. அமல்னா செயல், உசுல்னா உண்டாகுவது. கடந்த காலத்திலே செயல் உண்டாகுவதன் மீது அறிவிக்கும், எதுல்லு அறிவிக்கும். அப்போ கடந்த காலத்தில் செயல் நடந்தது அறிவித்தா அது வந்து ஃபேல் மாலி. அடுத்தது வந்து ஃபேல் மாலி முடிஞ்சா அடுத்த ஃபேல் முலாரி. முலாரியான ஃபேல் என்னன்னு சொல்ல போகிறாங்க. வருங்காலம், நிகழ்காலம் ரெண்டுமே அரபியில் முலாரி தான். 2க்கு தனித்தனியாக வார்த்தை கிடையாது. அப்போ நிகழ்காலம் மாற்றுறதுக்கு சீன, சவுஃப் அந்த மாதிரி வார்த்தையை சேர்ப்பாங்க. அது அந்த பாடம் வரப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபேல் முலாரி வருங்காலம், நிகழ்காலம் 2க்கு தான். இப்போ உதாரணமாக அகுசிலு அப்படின்னா, நான் கழுகுகிறேன், என்னோடய கையை கழுகுகிறேன், அப்போ நிகழ்காலத்தில்னு சொல்லலாம். அகுசிலு, கழுகுவேன், இனிமேல் நான் கழுக போகிறேன் அப்படின்னு வருங்காலத்தில்னு சொல்லலாம். சூழ்நிலை முடிவு பண்ணுக்கும், குழப்பம்னு வராது. சூழ்நிலை முடிவு வார்த்தை அரபியில் எப்படி 2 ஒன்றா இருந்துச்சுன்னா எப்படி விளங்குறது அப்படின்னா, அது சூழ்நிலையில் உணர்த்திடும், அதில் சிக்கல் வராது. அகுசிலு, நான் கழுவுகிறேன், என்னுடைய 2 கையும் நான் கழுவுகிறேன். அல்பசு, நான் அணிகிறேன், சியாபி, என்னுடைய ஆடையை நான் அணிகின்றேன். நல்அபு பில் குரத்தி, பந்தை கொண்டு நான் விளையாடுகின்றேன். நலுபு, நான் விளையாடுகின்றேன், பில் குரத்தி, பந்தை கொண்டு நான் விளையாடுகின்றேன். நம்சி, நலுபு, நாம் விளையாடுகிறோம், பில் குரத்தி, பந்தை கொண்டு நாம் விளையாடுகின்றோம். அப்போ இந்த மூஜம் சர்ஃபில் உள்ள சர்ஃப் எல்லாம் மாப்பாடம் பண்ணால் தான் இந்த வார்த்தை சர்ஃப் வைக்கணும். எகுசிலானி எகுசிலுனா, எகுசிலானி எகுசிலுனா, தகுசிலானி எகுசிலுன, தகுசிலானி தகுசிலூன, தகுசிலானி தகுசில்னு, அகுசிலு. இப்படி சர்ஃப் எடுக்க தெரியணும். அதுக்கு மூஜம் சர்ஃப் நல்லா முடிச்சிருக்கணும். அல்பசு, நான் அணிகின்றேன், எல்பசுலேருந்து வந்தது. எல்பசு, எல்பசான், எல்பசூன்லேருந்து அல்பசு, நான் அணிகின்றேன். நல்அபு,
இது எங்கேருந்து வந்துச்சு? எல்அபு எல்அபானு எல்அபுன தல்அபு தல்அபானு எல்அபுன தல்அபு தல்அபானு தல்அபூன தல்அபீன தல்அபானி தல்அபுன அல்அபு நல்அபு. அதுபோல் எல்லாம் சர்ஃப் பார்த்து சர்ஃப் சொல்லி தெரிஞ்சுங்க. நாங்கள் விளையாடுகின்றோம் பில்குரத்தி பந்தை கொண்டு. நம்சி நாங்கள் நடக்கிறோம் ஃபில் ஹுக்கூலி வயலிலே. மசா எம்சி 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 யானி அதில் தான் நம்சி. அடுத்து எபீகுல் கல்பு நாய் குறைக்கிறது. என்பகு என்பகு குறைக்கிறது, கல்பு நாய் குறைக்கிறது. இது என்தபிகு ஹாரிசு காவலாளி விழிப்பாகிறான், விழிக்கிறான். அதாவது என்ன அப்படின்னா உஷாராகிறான். காவலாளி உஷாராகிறான், இல்லாட்டி உஷாராகுவான், ரெண்டுமே சொல்லலாம். தவுக்குலு பின்து நீ சாப்பிடுகிறாய், சிறுமி சாப்பிடுகிறாள், பின்துனா சிறுமி. ததுபிலுல் வர்தத்து ரோஜா வாடுகிறது. காய்தா ஃபேல் முலாரியான ஃபேல் ஆகிறது, அதுவாகிறது. குல்லு ஃபேலின் ஒவ்வொரு ஃபேலுமாக இருக்கும். எதில்லு அது அறிவிக்கும். ஹலா ஹுசூலி அமலின் செயல் உண்டாகுவதின் மீது. ஃபி ஜமனில் ஹாலிரி நிகழ்காலத்திலே, அவில் முஸ்தக்பிலி வருங்காலத்திலே. நிகழ்காலத்தில் அல்லது வருங்காலத்திலே செயல் உண்டாகுவது மீது அறிவிக்கக்கூடிய எல்லா ஃபேலுக்கும் ஃபேல் முலாரி என்று சொல்லப்படும். குல்லு ஃபாலின் ஒவ்வொரு ஃபாலுன்னு சொல்லலாம், எல்லா ஃபாலுன்னு சொல்லலாம். புத்த அவசியமாகும். ஐயக்கூன அது ஆகுவது, மபுது அன் தொடங்கப்படக்கூடியதாக, பி ஹர்ஃபின் எழுத்தை கொண்டு, மின் அஹுரஃபில் முலாரியத்தை முலாரியான எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்தை கொண்டு தொடங்குவது அவசியமாகும். வகிய அந்த எழுத்து முலாரியான எழுத்து எது? வகிய அம்சத்து ரெண்டாவது நூனு, ரெண்டாவது நூனு, மூணாவது வழியா, நாலாவது தாவு. அப்போ இந்த முலாரியான ஃபாலு இந்த 4 எழுத்தில் ஒரு எழுத்தை கொண்டு தொடங்குவது அவசியமாகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எஃபோலு ஏ இருக்குது, எஃபோலு எஃபோலானி எஃபோலுன்னு, தஃபோலு தே இருக்குது, தஃபோலு தஃபோலானி தஃபோலுன்னு, தஃபலீன தஃபலானி தஃப் அல்ன. அஃபோலு அலீஃப் இருக்குது, நஃபோலு நூன் இருக்குது. அப்போ முலாரியான ஃபாலில் ஃபஸ்ட்டு ஏ இருக்கும், அப்புறம் தே இருக்கும், அப்புறம் அலீஃப் இருக்கும், அப்புறம் நூன் இருக்கும். அப்போ தொடங்கிறது அவசியம். இது இப்படி இருந்தால் அது முலாரியான ஃபேல்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபேல் அம்ரு. அடுத்த அம்ருடைய ஃபேல் கட்டளை வாக்கியம். இலஅபு நீ விளையாடு, பில்குரத்தி பந்தை கொண்டு நீ விளையாடு. அத்தீம் உணவு கொடு, கித்தக்க உடைய பூனைக்கு நீ உணவு கொடு. நல்லிஃப் சுத்தப்படுத்து, சியாபக்க உடைய ஆடையை நீ சுத்தப்படுத்து. நம் தூங்கு, பக்கீரன் சீக்கிரமாக தூங்கு. தம்மஹல் பொறுமையாக இரு. ஃபி சஃப்சீரி நடையிலே நிதானம் காட்டு, இல்லாட்டி பொறுமையை காட்டு. அஜித் அதிகப்படுத்து. மல்க மெல்லுவதை, தாமி உணவு மெல்லுவதை அஜித் அதிகப்படுத்து. அப்போ ஃபேல் அம்ரு. ஃபேல் அம்ரு இப்போ ஃபோலு ஃபாலுன் ஃபோவோ ஃபாயிலுன் ஃபெயிலு ஃபோலு ஃபாலுன் ஃபோவோ மஃபூலுன் நல்ல முறைக்கு இஃப்அல் மைன்கிளி மேலே என்ன செய்கிறோமோ அதை கவனிச்சுக்கிட்டு இஃப்அல் உஃபோல் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ அதான் அம்ரு. ஃபேல் அம்ராயிருது, ஹூ அதுவாயிருது, குல்லு ஃபேலின் எல்லா ஃபேலுமாக இருக்கும். யுத்துலபு பிஹி அதை கொண்டு தேடப்படும். உசூலு சையின் ஏதாவது உண்டாகுவதை. ஃபி ஜமல் முஸ்தக்பிலி வருங்காலத்திலே ஏதாவது உண்டாகுவதை தேடப்படும். அப்படின்னா என்ன? நீ செய்யாதே, நீ அடி, அது மாதிரி அப்படின்ட்டுருக்குல்ல. அப்போ நீ அடி, அவன் என்ன தேடுறான்? அவன் அடிக்கிறதை தேடுகின்றான். இனிமேல் தான் அடிக்க போகிறான். அப்போ இனிமேல் தான் அடின்னு சொல்கிறப்ப என்ன? நீ ஒரு ஆளை பார்த்து நீ அடின்னு சொல்கிறான், அவன்கிட்ட இருந்து அந்த அடிக்குதல் செயலை இனிமேல் தான் எதிர்பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்கிறாங்க, வருங்காலத்திலே செயல் உண்டாகுவதை தேடப்படுவது கொண்டு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேல் அம்ருடைய ஃபேல் ஆகிறது, ஹூ அதுவாகிறது, குல்ல ஃபேலின் எல்லா ஃபேலுமாக இருக்கும். யுத்லபு பிஹி அந்த ஃபேலை கொண்டு தேடப்படும். ஹுசூலு சையன் ஏதோ ஒன்று உண்டாகுவதை தேடப்படும். ஃபி ஜமல் முஸ்தக்பிலி வருங்காலத்திலே ஏதோ ஒன்று உண்டாகுவதை தேடப்படும். அப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம், இனிமேல் தான் சாப்பிட போகிறான். இப்போ கட்டளை இடுறது, சுருக்கமாக சொன்னால் கட்டளை இடுது, டெஃபினேஷன் அப்படி போட்டிருக்கிறாங்க.
அடுத்த பாடம் வந்து ஃபாயில். ஃபாயில்னா செயலை செய்தவன் ஃபாயில். இப்போ வந்து இப்ராஹிம் அடித்தான். அப்போ அடித்தவன் இப்ராஹிம். இடி இடித்தது. அப்போ இடி வந்து ஃபாயிலு. மழை பெய்தது. மழை வந்து ஃபாயிலு. இந்த செயலை செஞ்சது யார்? அதுதான் ஃபாயிலு. செயலை செய்தவன். தாருல் உஸ்பூர் சிட்டுக்குருவி பறந்தது. ஜரல் ஹிசானு குதிரை ஓடியது. லைபல் வலது சிறுவன் விளையாண்டான். யஊமு சமக்கு மீன் நீந்துகிறது. எல்சஉல் பஊலு கொசு குத்துகிறது, கடிக்கிறது. தவுக்குலு பின்து சிறுமி சாப்பிடுகிறாள். லைபு விளையாண்டான், வலது சிறுமி விளையாண்டான். ஓகே, காலம் கரெக்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சரி, தார ஃபேலு உஸ்பூர் ஃபாயிலு. ஏன்னா பறக்குதல்ங்கிற செயலை செஞ்சது சிட்டுக்குருவி. ஜரா ஃபேலு ஹிசானு ஃபாயிலு. லைப ஃபேலு வலது ஃபாயிலு. யௌமு ஃபேலு சமக்கு ஃபாயிலு. எல்சோ ஃபேலு பவுலு ஃபாயிலு. நம்ம முலாரியான ஃபேல் கூட சேர்த்துக்கலாம். ஃபேல் முலாரின்னு கூட சொல்லலாம். ஃபேல் முலாரி பவுலு ஃபாயிலு. ஃபாயில் மர்ஃபு அப்படின்னு சொல்லலாம். தவுக்குலு ஃபேலு முலாரி பின்து ஃபாயிலு. ஃபாயில் மர்ஃபு. ஃபாயில் மர்ஃபுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபாயில் ஃபுல்லாக ரஃபாக தான் வரும். பாருங்க, ஸ்பூரு இந்த கடைசி எழுத்து அரபியில் ஜேர் போட மாட்டாங்க, ஏரா போட மாட்டாங்க. அப்போ ஏராபு அரபு இலக்கணம் தெரிஞ்சால் தான் ஏராப் வச்சு படிக்க முடியும். அப்போ ஃபாயிலாக இருந்துச்சுன்னா அதில் கடைசி எழுத்துல வந்து லம்மு தான் இருக்கும். கடைசி எழுத்துல எடுத்த ரஃபா வரும். இந்த அடையாளத்துக்கு பேர் ரஃப, ஸ்தானத்துக்கு பேர், இது அடையாளத்துக்கு பேர் லம்மு, பேஸுக்கு பேர் வந்து லம்மு, ஸ்தானத்துக்கு பேர் வந்து ரஃப. அப்போ எல்லாத்துலேயும் குறியீடு தான் வந்து லம்மு. குறியீடு வந்து பேச தான் இருக்கும், லம்மு இருக்கும். இப்போ ஒரு லம்மு பேச ஒன்று தானே. இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறது பேசுன்னு படிச்சிருப்பீங்க. அந்த பேசுங்கிற குறியீடுக்கு பேர் அரபியில் வச்சுருக்க பேர் லம்மு. ஹிசானு லம்மு, வலது லம்மு. ஃபாயில் மர்ஃபூன்னு சொல்ல எல்லாத்துக்கும். உஸ்பூர் ஃபாயில் மர்ஃபூ, ஹிசான் ஃபாயில் மர்ஃபூ. ஏன்னா ஃபாயில் மர்ஃபூன்னு சொல்கிறப்ப ஃபாயிலுக்கு ரஃபா வருங்கிறது. ஃபாயில் மர்ஃபூக்கு அர்த்தம் வந்து ஃபாயில் ஆயிடுது, ரஃபா செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சமக்கு ஃபாயில் மர்ஃபூ, பவுலு ஃபாயில் மர்ஃபூ, பின்து ஃபாயில் மர்ஃபூ. இதுதான் யாராபு. ஃபாயில் ஆயிடுது. இஸ்முன் மர்ஃபூன் ரஃபு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். கத்தமுகு அதை முந்தி இருக்கும். ஃபேல் அதை முந்தி இருக்கும். ஃபாயில் ஆயிடுது, ரஃபு செய்யப்பட்ட இஸ்மு. இதுக்கு முன்னாடி ஃபேல் இருக்கும். தல்ல அறிவிக்கும் அலல்லதி ஒருவன் மீது அறிவிக்கும். மனுஷனாக இருந்தால் ஒருவன் சொல்லலாம். விலங்குகளை மற்றவையாக இருந்தால் ஒன்றின் மீதுன்னு சொல்லலாம். தல்ல அறிவிக்கும் அலல்லதி சிலரின் மீது. ஃபேல ஒருவன் மீது அறிவிக்கும். ஃபேல செயலை செய்தானே அந்த ஒருவன் மீது அது அறிவிக்கும். செயலை செய்தவன் மீது அறிவிக்கிறது தான் ஃபாயில். செயலை யார் செஞ்சாங்களோ அவன் மீது அறிவிக்கிறது ஃபாயிலு. சுருக்கமாக ஃபாயிலுக்கு செயலை செய்தவன். சரி, ஓகே. மீதி அடுத்த கிளாஸ் நடத்துவோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.